அண்ணா உங்களுக்கு மொத்தம் 2000 காய் எண்ணி போட்டுக்குதுங்க. 105 காய் லாவக்காய்ங்க. அப்போ 1900 காய்க்கு நான் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கணுங்க. 1900 காய்க்கு நான் ஒரு காய்க்கு 20 ரூபாங்க. ஏன்னு கொண்டாலத்துக்கார தேங்காய்க்காரரே, ஒரு சந்தேகம் ஒன்று கேட்கட்டுங்களா? கேளுங்க. எங்கிட்ட தேங்காய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் கடையிலையுமே மக்களுக்கு அதே 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறீங்களாக்கு? 5 ரூபாயாவது வச்சு கொடுத்தா தான் எனக்கு வண்டி வாடகை, ஆள் செலவு இதெல்லாம் போக எனக்கு 2 பணம் கிடைக்குங்க. ஓ சரிங்க. இப்ப 2000 காய் நீங்க கொண்டு 5 ரூபாய் வச்சு கொடுத்தா கூட 10,000 ரூபாய் வருது. அதுல ஒரு 2000 ரூபாய் இந்த வண்டிக்காரனுக்கு, இந்த ஏத்தர இறக்கணுக்கு, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் கொடுத்தா கூட 8000 ரூபாய் உங்களுக்கு நிக்குது. அப்புறம் என்னமோ நீங்க எங்கிட்டயே வாங்கின வேலைக்கே கொண்டு பெருந்தன்மையோட எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரியும் இந்த 105 காய் தான் எங்களுக்கு லாவக்காய்னு எதுக்கு 2000 காய்க்கு 100 காய் லாவக்காய் வாங்குறீங்க? ஏனுங்க நான் சொன்னது உங்க மண்டையில ஏறலியாக்கு. இப்போ இடைத்தரகரா இருந்து எங்கிட்ட தேங்காய் வாங்கும் போது 105 காய்னு கேக்குறீங்க லாவக்காய்னு சொல்லி. இதுவே நீங்க இடைத்தரகரா போய் ஒரு பிஸ்கட் கம்பெனியில போய் 100க்கு ஒரு 5 பாக்கெட் எனக்கு லாவ பிஸ்கட் கொடுன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டேங்க. அப்படி கேட்டீங்கன்னா உடனேலயே சாத்தியம் அனுப்பிடுவேன் இல்ல. ஏன்னா அவெல்லாம் புத்திசாலித்தனமா வியாபாரம் பண்றேன். நாங்கெல்லாம் தான் உற்பத்தி பண்ணி போட்டு கேனத்தனமா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். கோமணத்தை கட்டிட்டு உற்பத்தி பண்ண தெரிஞ்ச எங்க அப்பா பாட்டனுக்கெல்லாம் ஒழுங்கா விற்க தெரியாதனாலதான் விவசாயனாலே இன்னைக்கு நட்டமாகற தொழில் அப்படின்னு எல்லாத்து மண்டையிலையும் ஏறி போச்சு. நான் நல்லா ஒரு 2 எழுத்து படிச்சுட்டு தானுங்க இந்த விவசாயம் பண்றதுக்கு வந்திருக்கிறேன். இனிமேலாம் நான் ஏமாற மாட்டேன் கொண்டாலத்துக்காரன். அதனுங்க எங்கிட்ட வாங்க வர எல்லாருமே எங்க தேங்காய் பார்த்தா இந்த காய் பொடிக்காய், காய் சரியில்லை, டன்னேஜ் வராது, எடை வராதுன்னு சொல்றீங்க. குறையாவே சொல்றீங்க. எங்கேயாவது நல்ல காயத்தை காட்டுங்களேன். நானும் பாக்குறேன் எந்த விவசாயி இருந்தா நல்ல காய் இருக்குன்னு காட்டுங்களே. ஆனா முறைக்காதீங்க. இப்ப நான் என்ன கேட்டு போட்டேன். இப்போ டவுனுக்குள்ள பாத்தீங்கன்னா தேங்காய் 50-60 ரூபாய்க்கு விக்குது. எங்ககிட்ட 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறீங்க. அங்க மக்களுக்கு எவ்வளவு கிடைக்குது? 50 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப இடையில 30 ரூபாய் யாருக்கு போகுதுங்க? உங்களை மாதிரி ஆளு வியாபாரிக்கு தானே போகுது. ஆனா ஒரு 5 ரூபாய் சேர்த்துட்டு எங்களுக்கு வச்சு கொடுங்கலையே. எங்களுக்கு நட்ட மரவாட்டி வராது, அசலாவது கிடைக்குது. அதுக்கே உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது. அதுக்கு தானே இப்படி அடிச்சுக்கிட்டு கிடக்குறோம். ஒரு தென்னை மரத்தை வச்சு பாங்கு பண்ணி வண்டுழுகாம அதை பார்த்து வளர்த்தி வறட்ச காலத்துல மண்டனை வலிக்கு தண்ணி ஒண்ணாந்து ஊத்தி அப்புறம் தென்னை மலை வளர்ந்த உடனே தேங்காய் போடுறதுக்கு 35-40க்கு அதுக்கே இன்னைக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அந்த தேங்காயை போட்டு அந்த தேங்காயெல்லாம் மண்டை வலிக்க கொண்டாந்து ஒரு பக்கம் ஜேத்திரக்குள்ளேயே எங்களுக்கு கிண்ண கலந்து போயிருது. இத்தனை வேலை செஞ்சு குமிச்சு கொண்டாந்து தேங்காய் வித்து பார்த்தா கடைசியில கட்டின கோமனு கூட மிச்சமாகாது போல இருக்கு. இந்த தென்னம்பிள்ளைக்கெல்லாம் தண்ணி வத்தலின்னு போன வந்தா கடன் வாங்கி போட்டேன். 816 அடி ஓட்டினாங்க. அந்த 16 அடிக்காவது லெஸ் பண்ணி கொடுங்கன்னு அவங்ககிட்ட கெஞ்சர் அந்த போர்க்காரங்கிட்ட. ஒரு அடிக்கு லெஸ் பண்ண மாட்டேங்கிற அதுக்கு மேல கிட்ட அடிச்சு போடுவாங்களா இருக்கு. என்ன பேசாம பணத்தண்ணி அவங்க கையில கொடுத்து தாட்டி விட்டேன். வாங்கி விற்கிற நீங்க எவ்வளவு சோக்கா வந்திருக்கிறீங்க. 30 வருஷமா இதெல்லாம் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறேன். நானு துண்டு வாங்குறதுக்கு வக்கு இல்லாம கிழிஞ்ச வேட்டி கிழிச்சு துண்டா போட்டு தெரியுறேன். இந்த வீடியோ முழுமையா பார்க்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.